Flipkart Pay Laterல அவங்க குடுக்குற Pay Later அமௌண்ட் வச்சு யாராச்சும் ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜதி. வெல்கம் பேக் டு ரடிஷன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Flipkart Pay Later அதை பத்தி தான் நான் பார்க்க போறோம். சோ இது வந்து யாரோட லைஃப்லயும் நடந்த விஷயம் கிடையாது. என்னோட லைஃப்ல ஓனா நடந்த ஸ்டோரி தான். சோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து 2023 நடந்த ஒரு ஸ்டோரி, சரிங்களா? சோ அப்ப ஜான்ல ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பர்த்டேக்காக நான் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த குழந்தைக்கு வந்து அப்போ 3 வயசு, இப்போ வந்து 5 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரிங்களா? பர்த்டேக்காக நான் போட்டிருக்கும் போது நான் சென்னையில இருக்கேன். அவங்க வந்து ஊர்ல லோக்கல்ல கள்ளக்குறிச்சியில ஸ்கூல் ஏகேபி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க மம்மி. சோ அவங்க பேருக்கு நான் அந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அவங்க வந்து ஊருக்கு வர வரைக்கும் எனக்கு கால் பண்ணாங்க. நாங்க வந்து கொரியர் கொடுத்துறோம், டெலிவரி பண்ணிடுறோன்ற மாதிரி கால் பண்ணாங்க. எனக்கு உடனே மெசேஜ் வந்துருச்சு, டெலிவரி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே கால் பண்ணி எங்க அம்மாகிட்ட கேட்கிறேன், வரலன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் எங்க அம்மா வந்து வெளியே தான் நிக்கிறாங்க. கேட்டுக்கு வெளியே நாங்க வந்து நிறைய கேட் இருக்கும். கேட் நம்பர் சொன்னாங்க. கேட் நம்பருக்கு வெளியே தான் வந்துட்டு எங்க மம்மி நிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து, சரி குழந்தை ட்ரெஸ் எடுத்தாலும் புடிச்சிருக்கும் போல இருக்கு. அவங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க பாத்துக்கோங்க. இதுக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஓடிபி அவங்க சென்ட் பண்ணவே இல்ல. ஓடிபி சென்ட் பண்ணாமலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ் அவங்க எடுத்துட்டு டெலிவரி குடுத்துட்ட மாரி மெசேஜ போட்டு விட்டுட்டாங்க. சரிங்களா? சோ எனக்கு நான் அந்த ஸ்டேஜ்ல எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்ன நம்மகிட்ட கால் பண்ணி பேசினவர் இப்படி பண்ணிட்டாரே! நம்ம டக்குனு ரிட்டர்ன் குடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கால் பண்ணி ப்ராடக்ட்டே இன்னும் வரல. நீ ஏன் ரிட்டர்ன் குடுத்த? அப்படிதானே கேட்பாங்கன்னு நினைச்சுட்டு இந்த ஒரு அறிவு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் குடுத்துட்டேன் ப்ராடக்ட்ட. ரிட்டர்ன் குடுத்தோனே என்னாச்சுன்னா, அது ஒரு 1 வீக் அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. சோ அவ நம்பருக்கு நான் கால் பண்ணேன். எடுக்கவே இல்ல அந்த ஃபோன். அந்த நம்பருக்கு ரீச்சே ஆகல இதுக்கப்புறம். இது வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு விஷயம். என்னோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிவந்தியம். ஆனா எனக்கு வந்து நடந்த விஷயம் வந்துட்டு கள்ளக்குறிச்சி தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சரிங்களா? இதுல நான் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சோ நான் அமௌண்ட்டே பே பண்ணிக்கலாம். Flipkart Pay Laterன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் புதுசா ஏதோ வருது. நம்ம மனசு ஏதாச்சும் ஓஸ்ல குடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? லோன் அப்டின்னாவே நமக்கு ஏதாச்சும் டக்குனு ஒரு அவசரத்துக்கு எடுக்க லோன் அப்டின்றது. சோ Pay Laterல அமௌண்ட் தராங்களே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்டின்றதுக்காக தான் பெரிய அமௌண்ட் போடாம ஜஸ்ட் ஒரு 230 அந்த அந்த அமௌண்ட் தான் நான் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸ. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது ஃபைனோட 300க்கு மேல நிக்குது. பட் நான் இப்போ வரைக்கும் அத நான் பே பண்ணவே இல்ல. ஏன்னா நான் வாங்காத ப்ராடக்ட் நான் பே பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்டில் 2 வருஷமா எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. நான் நம்பர் சேஞ்ச் பண்ணவே இல்ல. Flipkartல இருந்து ஃபோன் வருது. அதே அந்த ஆக்சிஸ் பேங்க்ல லோன் குடுத்துருப்பாங்க இல்லையா? அங்க இருந்து ஃபோன் வருது. ஏன்னா Flipkart Pay Later வந்துட்டு அவங்க தான் வந்து லோன் குடுத்துருப்பாங்க. சோ அங்க இருந்து கால் வருது. சொன்ன உடனே வச்சுர்றாங்க. சரிம்மா நாங்க பாத்துக்குறோம்னு சொல்லி வச்சுர்றாங்க. மறுபடியும் கால் வரும். இப்பவாச்சும் பரவால்ல. ஒரு 1 வீக்க்கு 1 டைம் தான் வருது. அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டைம்ல நான் பே பண்ணாத டைம்ல அந்த 1 மந்த்தே வந்து பாத்தீங்கன்னா, டெய்லியுமே வந்துட்டு ஒரு 4 to 5 கால்ஸ் வந்துரும். நானுமே நெறைய கஸ்டமர் கேர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா, சரிங்கம்மா நோட் பண்ணிப்பாங்க. ஆனா அடுத்து வந்துட்டு மறுபடியும் எனக்கே கால் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்கறது, மறுபடியும் நான் கஸ்டமர் கேர் கால் பண்றது. மறுபடியும் கால் பண்ணுவாங்க, மறுபடியும் நான் கஸ்டமர் கேர் கால் பண்றது. இப்படிதான் போயிட்டு இருந்தது. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அமௌண்ட் போட்டே வாங்கியிருக்கலாம். Flipkart Pay Later நம்ம ஏன் யூஸ் பண்றது? மேபி நான் ஒரு 8,000 மேல வாங்கியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னோட சோலி அங்க முடிஞ்சிருக்கும் இல்லையா? சோ எப்படி வச்சிருப்பானுங்க பாருங்க ஆப்பு. Flipkart Pay Laterன்றது ஒரு பெரிய ஸ்கேம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஷேர் பண்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. ஸோ Flipkart இருக்கிறத கொஞ்சம் உஷாரா இருங்க. எவனையும் வந்துட்டு ஓஸ்ல தரான் அப்படின்னா பின்னாடி ஆப் ஓகேதான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண தப்ப யாருமே பண்ணாதீங்க. அந்த Flipkartல இருக்க கஸ்டமர் கேரை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.